ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு திண்ம அரைக்கோளம் அப்படின்றது பார்க்க எப்படி இருக்கும்? இந்த ஷேப்ல இருக்குமா? ஓகே, இதனுடைய அடிப்பரப்பு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1386 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஒரு அரைக்கோளம் இருக்கு அப்படின்னா அதனுடைய அடிப்பரப்பு அப்படின்றது பார்க்க எப்படி இருக்கும்? ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்குமா? அப்ப இந்த சர்க்கிள் ஏரியா தான் 1386 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட ஏரியா அப்படின்றது நமக்கு ஃபார்முலா தெரியும், பையார் ஸ்கொயர். சரிங்களா? பையார் ஸ்கொயர் தான் எவ்வளவு? 1386 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? இந்த திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்புக்குரிய ஃபார்முலா என்னது? 3 பையார் ஸ்கொயர். 3 பையார் ஸ்கொயர். சரிங்களா? நமக்கு பையார் ஸ்கொயர் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1386 அப்படின்றத கொடுத்துட்டாங்களா? அப்ப 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப மல்டிப்ளை பண்ணுவோம். 6 3 சார் 18 வரும். 3 24 5 ரிமைனிங் 2 இருக்கும். 11 4. சரிங்களா? அப்ப 4158 சதுர மீட்டர் அப்படின்றது தான் இந்த திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.